கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவனமாகவே நான் சார்ந்திருக்கிறதான சென்னை சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களையும் இந்நேரத்தில் நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம ஆதார வசனத்தில் பார்த்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். நம்ம ஆதார வசனத்தை இன்னொரு முறை வாசிச்சிடலாம். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்போது பொதுவாகவே இந்த கடைசி நாட்கள் அப்படின்னும்போது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் உலகத்தின் மத்தியில் ஒரு சில நிகழ்வுகள் காணப்படும், ஒரு சில காரியங்கள் காணப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த எந்த நிலைமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களில் நமக்கு அதை குறிப்பிடுறாரு. தொடர்ந்து 2 முதல் 5 வசனங்கள் வரைக்கும் கூட வாசிச்சலாம் சார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வசனங்கள் முடியும். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் படப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கிறிஸ்துக்களான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கே ஒரு 19 பாயிண்ட்ஸை குறிப்பிடுறார். 19 பாயிண்ட்ஸை குறிப்பிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு 19 பாயிண்ட்ஸ் பற்றி அங்கே சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டார். இப்போது இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் எங்கே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம சபையிலிருந்து தான் அந்த கொடிய காலங்கள் வரும் அப்படின்றது நம்ம அங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுலின் இந்த வார்த்தைகளை நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். இப்போது இந்த ஒரு 19 பாயிண்ட்டை குறிக்கிறதுக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பேர் கிறிஸ்துவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்குள்ள இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, உலகத்தில் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் கடைசி காலங்களில், அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி நிகழ்வுகள் காணப்படும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சகோதரர் 7ஆம் தூதன் ரசல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 5413 அவர் சொல்லும்போது இதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசன பகுதிகள் உலகத்துக்காக கொடுக்கப்பட்டதும் அல்ல, பெயர் சபைக்கு கொடுக்கப்பட்டதும் அல்ல. மாறாக இது யாரை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும் அல்லது கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு நிலைமையை இங்கே சொல்கிறாரு. அதாவது நிந்தை மற்றும் கொடிதான காலங்கள், இன்னல்கள், இவைகளை பற்றி சகோதரர் நமக்கு அங்கே பேசுகிறார். அப்போது இந்த வசனத்தை நாம் உலகத்துக்கு அப்ளை பண்ண முடியுமான்னா அப்ளை பண்ண முடியாது. ஏன் இந்த வசனத்தை உலகத்துக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த விழுந்து போன நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் அந்த காரியங்கள்லாம் காணப்படுது அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். இப்போது கடைசி நாள் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சிடலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இப்போது அறுப்பு உலகத்தின் முடிவு அப்படின்னும் போது, இப்போது நம்ம வாழ்ந்துக்கிற காலப்பகுதி என்னதாங்க? அறுப்பு காலமாக தான் இருக்குது. அப்போது இதுவும் நமக்கு முடிவு காலமாக தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த யுகத்தின் முடிவுக்கு ரொம்ப பக்கமாக தான் வந்திருக்கோம். அப்போது இந்த யுகத்தின் முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு குறிப்பிடுறாரு. அப்போது இந்த மாதிரி ஒரு நிலையை தான்
இந்த இந்த மாதிரி ஒரு நிலை தான் நம்ம இந்த சகோதரர் மத்தியில் காணப்படும் அப்படின்னு தான் அந்த 19 பாயிண்ட்ஸ் குறித்து அங்கே சொல்கிறாரு. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் என்னென்னா, இந்த ஒரு 19 பாயிண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் விளக்கமாக தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த 19 பாயிண்ட்ஸ் தான் நமக்கான பாடம் என்ன அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கான பாடமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்போது அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து சொல்கிறாரு அப்படின்னா, தற்பிரியரை பற்றி பேசுகிறாரு. இப்போ முதலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தற்பிரியர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த இந்த 19 பாயிண்டில் முதல் பாயிண்ட் எதை பற்றி பேசுகிறாருன்னு பார்க்கும்போது தற்பிரியரை பற்றி பேசுகிறாரு. அப்போது இதை நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த கடைசி காலத்தில் இப்பேற்பட்ட நிலை காணப்படும். அதாவது தற்பிரியர்கள் காணப்படுவாங்க. தற்பிரியர்கள் எங்கே காணப்படுவாங்க அப்படின்னா, உலகத்திலையும் உள்ள பேர் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலும் இல்லை, நம்ம சகோதரர் மத்தியில் தான் இந்த தற்பிரியர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு அங்கே குறிப்பிட்றாரு. அப்போது தற்பிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களையே அன்பு செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுதான் சகோதரர் நமக்கு ரீப்ரிண்ட் நம்பர் 2459 இப்படி தான் நமக்கு சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அவருடைய ஜனங்கள் மத்தியில் சுய அன்பு கொண்டவர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை நமக்கு அங்கே சகோதரர் சொல்கிறாரு. அப்போது சுய அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 விஷயங்களை குறித்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதலாவது காரியம், அப்போது இந்த தற்பிரியர்களை பற்றி சொல்லும்போது முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, தற்பிரியர்கள்னும்போது இவங்க எதிலெல்லாம் தற்பிரியர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தங்களுடைய ஆடைகள் விஷயத்தில் அன்புடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சகோதரர் நமக்கு அதில் குறிப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் பயன்படுத்துகிற அந்த வாட்சு, செப்பல் இவற்றை எல்லாத்தின் மேலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தற்பிரியர்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி, அது அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போது இதெல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, தற்பிரியர் அந்த லிஸ்ட்டில் தான் அது வரக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே தங்களை எல்லா இடத்துலையுமே காண்பிக்கணும், நான் எல்லா இடத்துலையும் தெரியணும், எல்லாருக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு எல்லார் மத்தியிலும் தங்களை பெருசாக காண்பிச்சிக்கிறதுக்காக அவங்க முற்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது, ஒரு மேலான நிலைமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சகோதரர் சொல்கிறார். இப்போ ஒரு மேலான நிலைமை அப்படின்னா, நான் எல்லாரை காட்டிலும் ஒரு மேலான நிலைமையில் இருக்கேன் அப்படின்றத அவங்க காட்டணும்னு முற்படுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மேலான இடத்தை அடையணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதன் மீது ஒரு விருப்பம் வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போது தற்பிரியர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றது நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா மறந்துட்டு எது நிமித்தம் அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளே அவங்க மறந்துட்டு, அப்படி இல்லைன்னா தெரிந்தும் அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வசனங்களை தள்ளி விடுறதுனால தான் இப்படிப்பட்டதான ஒரு குணலட்சணம் அவங்களுக்குள்ளே வளருது அப்படின்றதையும் நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது என்ன வார்த்தைகளை அவங்க மறக்கிறாங்க, என்ன வார்த்தைகளை அவங்க தள்ளுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் மற்றும் 39ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 மற்றும் 39ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இப்போ நம்ம வசனம் 37 பார்த்த மாதிரி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையை என்ன பண்ணிடுவாங்கன்னா மறந்துடுவாங்க. அடுத்து 39ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போது இந்த வார்த்தையை இவங்க மறந்துடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் இவங்க மறக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்குள்ள அந்த தற்பிரியர்கள் சுய விருப்பம் உள்ளவர்களாக காணப்படுறாங்க அப்படின்றது நம்ம அங்கே பார்க்குறோம்.
அப்போது இந்த யுகத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே அன்பு செய்து கொள்ளக்கூடியவர்களும் அதிகமாக காணப்படுவாங்க அப்படின்ற ஒரு எச்சரிப்பையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கும் சகோதர சகோதரிகள். இரண்டாவது ஒரு பாயிண்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, பணப்பிரியரை பற்றி பேசுகிறாரு. அப்போது பணப்பிரியர் அப்படின்னா இதற்கு இணையான ஒரு வார்த்தை நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்போது இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பொருளாசைக்காரராகிய பரிசேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பணப்பிரியர் மற்றும் பொருளாசைக்காரர் இது ரெண்டுமே வந்து ஒரே பொருள் குறிக்கிறதா தான் இருக்குது. அப்போது பணப்பிரியர் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் பணத்தின் மீது என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிக விருப்பம், அதிக ஆர்வம், அவைகளை வந்து நேசிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நாம் ஈடுபடக்கூடாது அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். ஒருவேளை நாம் பணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அது வந்து சகோதரர் நமக்கு இங்கே குறிப்பிடும்போது புளிப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போது புளிப்புன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். புளிப்பை வந்து நாம் அகற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது நாம் வந்து பணத்தை அதிகமாக விரும்புகிறோம் அப்படின்னா அது வந்து புளிப்புன்னு சகோதரர் நமக்கு அங்கே குறிப்பிட்றாரு. இப்போது ஒருத்தர் வந்து பணத்தை அதிகமாக விரும்புகிறாருன்னா எதுக்காக இருக்கும்? தன்னுடைய தேவைகளை சந்திக்கணும், ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து சுகபோக வாழ்வு வாழணும். அதற்காக தான் வந்து அவங்க பணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது இது வந்து புது சிருஷ்டிக்கு எந்த வகையிலுமே ஏற்ற காரியமாக இருக்காது அப்படின்றத நாம் அங்கே பார்க்குறோம். இப்போது உலகத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை கொண்டு அவங்க சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புது சிருஷ்டிகளாகிய நமக்கு இந்த பணம் அப்படின்றது வந்து ஒரு ஏற்ற காரியம் இல்லை அப்படின்றது நமக்கு இங்கே சகோதரர் சொல்கிறாரு. அப்போது இந்த உலகத்தின் ஜனங்கள் வந்து பணத்தை எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது பணம் இருக்கும்போது இந்த உலக ஜனங்கள் எப்படி அதை கையாளுறாங்களோ அந்த மாதிரியும் நாம் வந்து அதை கையாளக்கூடாது அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறாரு. சகோதரர் இதை பற்றி 6th வால்யூமில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாம் அந்த பணத்தை எதற்கு செலவிடணும் அப்படின்னா தேவனுடைய ஊழியங்களுக்கும் சுவிசேஷ காரியங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்க அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே அறிவுறுத்துறாரு. அப்போது இந்த கடைசி காலத்தில் இந்த யுகத்தின் முடிவில் நம்ம மத்தியிலுமே இந்த பணப்பிரியர்கள் காணப்படுவாங்க அப்படின்றதையும் நாம் இங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரி. அப்போ நம்ம இந்த ஒரு 19 பாயிண்ட்ஸும் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஒரு 19 பாயிண்ட்ஸ் நாம் இன்றைய காலகட்டத்தில் நாம் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகோதரர் சொல்கிறாரு, நம்ம இந்த 19 பாயிண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் சகோதரர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அந்த இந்த 19 பாயிண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்து ஒரு 3வது காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எதை பற்றி சொல்கிறாருன்னா, வீம்புக்காரர் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது இதனுடைய அர்த்தம் கிரேக்க பதத்தில் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தவறானவைகளை பிணைப்பவர்கள் அப்படின்றத நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ இவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு வித்தியாசமான கேரக்டரோடு இருப்பாங்க அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு இங்கே சொல்கிறார். அப்போது எதற்காக இவங்க தவறான காரியங்களை வந்து பிணைக்கிறாங்க அல்லது இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை இவங்க பெற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க தங்களை பெருமையாக நினைக்கிறவங்களாக இருப்பாங்க. அதனால தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு குணலட்சணத்தை பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்றத வந்து நமக்கு அங்கே சகோதரர் குறிப்பிடுறார். அப்போது தங்களை பெருமையாக எண்ணிக்கொள்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மதிப்பையே அவங்க வந்து இழந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போது நான் வந்து ஒரு பெருமை நிறைந்தவனாக காணப்படுறேன், ஒரு பெருமையான வார்த்தைகளை வந்து பேசுகிறேன் அப்படின்னா என் மேலே உங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது அதுதான் பெருமை உள்ளவர்கள் வந்து தங்களுடைய மதிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா கெடுத்துக்குவாங்க அப்படின்னு வந்து சகோதரர் அங்கே சொல்கிறார். அப்போது இவங்களுடைய பேச்சுகளையுமே எப்படி இருக்கும்னா ஒரு பெருமை காணப்படும். அதே போல் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை தவறாக பேசக்கூடிய அந்த குணம் அவங்கக்கிட்ட காணப்படும். இதனால் அவங்க வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத வந்து நம்ம எளிதில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போது நம்ம ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த விதத்துலையுமே தவறாக பேசக்கூடாது. அப்போது ஒருவேளை நாம் தவறாக பேசுகிறோம் அப்படின்னா நாம் யாருன்றதை நாம் மற்றவங்களுக்கு வந்து காண்பிச்சிடுறோம் அப்படின்றத நாம் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது நம்முடைய வார்த்தைகளையும் நாம் என்ன பண்ணோம்னா நம்முடைய வார்த்தைகளையும் நம்ம ஜாக்கிரதையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போது மேலும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது மற்றவங்கள வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏளனமாக நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க.
இப்போது அடுத்து சகோதரர் சொல்லும்போது ஒருத்தர் தன்னை பற்றியே எப்பயுமே பேசிகிட்டு இருக்காரு. அவர் பண்ண காரியங்கள், அவர் செஞ்ச காரியங்கள், இதை பற்றியே ஒருத்தர் தன்னை பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பெருமை நிறைந்து காணப்படுறாங்க அப்படின்னு வந்து சகோதரர் நமக்காக சொல்கிறார். அப்போது நாம் என்ன பண்ணோம்னா நம்மளை எந்த இடத்துலையுமே நம்மளை மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த யுகத்தின் முடிவில் தங்களை தாங்களே என்ன பண்ணுவாங்கன்னா மிகைப்படுத்தி பேசக்கூடியவர்களும் காணப்படுவாங்க அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கிறோம். அப்போது தேவனை பற்றியும் தேவன் சார்ந்த எல்லா காரியங்கள் மட்டும்தான் நாம் என்ன பண்ணோம்னா மேன்மை பாராட்டணுமே தவிர நம்மளை நாமளே மிகைப்படுத்தியோ மேன்மை பாராட்டியோ நாம் இருக்கக்கூடாது அப்படின்றது நாம் கவனிக்கணும். அதுதான் நம்ம வசனத்துலேயும் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் முடிய, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபக்கிரமம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து இப்போது தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போது நம்ம என்ன காரியம் செஞ்சாலுமே நம்ம யாரை தான் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கோம்னா நம்முடைய பிதாவாகிய தேவனை தான் நாம் மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 வருட அவருடைய ஊழியத்தில் கூட அவர் எங்கேயுமே தன்னை வந்து மிகைப்படுத்தி பேசலை. எல்லா இடத்துலையுமே தேவனை தான் முன்னிலையில் வச்சார். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து நல்ல போதகரே அப்படின்னு வந்து சொல்லும்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, என்னையே நல்லவன் சொல்கிற, பிதா ஒருத்தர் தான் நல்லவர் அப்படின்னு வந்து பிதாவை தான் அந்த இடத்துல வந்து முன்னிலைப்படுத்தினதை நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போது நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எப்படி இருக்கணும்னா இந்த வகையில் தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய மேன்மை பாராட்டல் வந்து நம்மளே பண்ணக்கூடாது, மற்றவங்க வந்து அதை பண்ணணும். அது எப்படின்னா தேவனுடைய காரியங்கள்லையும் சரி, தேவனுடைய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலுமே ஒரு உண்மையை நாம் காண்பிக்கும்போது முடிவில் எஜமான் தான் வந்து சொல்லணும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு வந்து எஜமான் தான் வந்து நம்மளை மேன்மை பாராட்டணுமே தவிர எந்த இடத்துலையுமே நம்மளை நாமே மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளே. மாறாக நம்மளை நாமே மேன்மை பாராட்டி கொள்ளும் விஷயங்கள் எந்த வகையிலுமே நமக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது இந்த யுகத்தின் முடிவிலும் இப்படிப்பட்ட நிலைமை வந்து காணப்படும் அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். 4ஆவதாக ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அகந்தை உடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அகந்தை உடையவர்கள். அப்போது அகந்தை உடையவர்கள் என்று நாம் பார்க்கும்போது நம்ம 3ஆவதாக பார்த்த அந்த ஒரு காரியம் ஒருவருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த அகந்தை அப்படின்ற ஒரு குணலட்சணமும் அவங்களுக்குள்ளே வந்துடும் அப்படின்றத நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது அகந்தை என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கத்தை நாம் பார்க்கும்போது இங்கிலீஷில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அரகேட்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள மதிக்கவே மாட்டாங்க. ஏன் இவங்க மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர் சொல்கிறாரு, இவர்கள் தங்களை பெருமையாக நினைத்து கொள்வதனால் இவர்கள் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போது மேலும் அகந்தையுடையவர்கள் என்பதற்கு வேறொரு அர்த்தத்தையும் சகோதரர் நமக்கு இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா செருக்கு நிறைந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தொடர்ந்து சகோதரர் சொல்லும்போது பெருமை கொண்டவர்களுக்கு இந்த அகந்தையும் தானாக சேர்ந்து வந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்களால் தான் இந்த சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாமே ஏற்படுது அப்படின்னு நமக்கு சகோதரர் அங்கே சொல்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்கள் இருக்கிறோ ஞானம் உண்டு. எதனால் வாது பிறக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அகந்தையின் மூலமாக தான் வாது பிறக்கும். இப்போது வாது அப்படின்னா என்ன நம்ம பார்க்கும்போது பிரச்சனைகள் சண்டைகள் இதை வந்து குறிக்குது. அப்போது யார் ஒருத்தர்கிட்ட இந்த அகந்தை காணப்படுதோ அவங்க மூலயமா கண்டிப்பாக என்ன நடக்கும்னா
ஒரு சண்டை, சச்சரவு, குழப்பங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போது ஏன்னு நாம் பார்க்கும்போது இவங்க தங்களை தாங்களே பெருமை கொண்டு தங்களை உயர்ந்த இடத்துல வச்சுக்க விரும்புகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சகோதரர் நமக்கு அங்கே குறிப்பிடுறாரு. அடுத்தது 5வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, தூஷிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம முன்னாடி பார்த்த அந்த அகந்தை அப்படின்ற ஒரு குணலட்சணம் ஒருத்தருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இந்த 5வது விஷயமும் என்ன ஆகும்னா, இந்த தூஷிக்கிற அந்த குணலட்சணமும் அவங்களுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதையும் நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போது மற்றவர்களை தூஷிக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சகோதரர் இங்கே சொல்லும்போது பொதுவாக ஒருத்தர் எப்படி தூஷிப்பார், பொதுவாக ஒருத்தர் மற்றவங்களை எப்படி தூஷிப்பாங்க அப்படின்னா, வார்த்தையினால் தூஷிக்கலாம். ஆனால் வார்த்தையினால் மட்டுமல்ல, அவங்களோட கிரியைகள், செயல்பாடுகள் மற்றவர்களை தூஷிக்கிறவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தூஷிக்கிறது அப்படின்னா நம்ம வாயின் வார்த்தைகள் மூலம் ஒருத்தரை தூஷிச்சிடலாம். அப்போது அது மட்டுமே தூஷிக்கிறது கிடையாது. நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் மூலயமா கூட ஒருத்தரை நம்ம தூஷிக்கலாம் அப்படின்னு சகோதரர் சொல்கிறாரு. இப்போது இந்த தூஷிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சகோதரர் எனக்கு ஒரு வேலை சொல்கிறாரு, நான் சகோதரர் மேலே ஒரு கோபமாக இருக்கேன் அப்படின்னா, சகோதரர் எனக்கு ஒரு வேலை சொல்கிறாரு, சகோதரர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்பியிருப்பார், நான் சகோதரர்கிட்ட இந்த வேலை சொல்லிவிட்டேன், அவர் செஞ்சுடுவார் அப்படின்ட்டு. இப்போ நான் அதை செய்யாமல், இதை நான் செய்யலைன்னா அவருக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு நான் அந்த ஒரு காரியத்தை செய்யாமையே விட்டேன் அப்படின்னா, அதுவுமே ஒரு தூஷிக்கிற விஷயந்தான். இப்போ அடுத்து நாம் பார்க்கும்போது, தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கார். அவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை அங்கீகரிச்சிருக்கார். நாம் பெற்றுக்கொண்ட கிருபை, சத்தியம், பரிசுத்த ஆவி இவற்றுக்கு நேர்மாறாக நாம் ஏதாச்சும் ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா, இதுவும் எதை குறிக்குது அப்படின்னா, நாம் தேவனை தூஷிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் பெற்றுக்கொண்ட இந்த கிருபை, ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நாம் செய்கிற ஒரு காரியம் கூட எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம தேவனை தூஷிக்கிறதாக தான் இருப்போம் அப்படின்னு சகோதரர் நமக்கு குறிப்பிடுறாரு. அப்போது சகோதர சகோதரிகளை இந்த ஒரு காரியத்தை நாம் நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ தூஷித்தல் அப்படின்றதுக்கு சகோதரர் வேறொரு விளக்கம் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சாவுக்கேதுவான வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது சாவுக்கேதுவான வார்த்தைகளை நம்ம பேசுகிறது தூஷிக்கிறதுக்கு சமமான காரியம் தூஷிக்கிறது அப்படின்னு சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போது நாமளும் என்ன பண்ணியிருப்போம்னா, நிறைய சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு சகோதரனையோ சகோதரியோ நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்போம். நீங்கள்லாம் ஒரு புது சிருஷ்டியா, நீங்கள்லாம் ஒரு சகோதரியா, நீங்கள்லாம் ஒரு சகோதரனா அப்படின்னு நாம் பேசியிருப்போம். அப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் நாம் என்ன பண்ணணும்னா, கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இப்போது நாம் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஒரு சகோதரனுக்கு எதிராகவோ சகோதரிக்கு எதிராகவோ நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, அது என்ன சொல்கிறாருன்னா, சாவுக்கேதுவான வார்த்தைகள் அப்படின்னு சகோதரர் நமக்கு அவங்க குறிப்பிடுறார். இப்போது மேலும் சகோதரர் இதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு புது சிருஷ்டிகளையும் எந்த ஒரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து சாவுக்கேதுவான வார்த்தைகள் நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறார். அப்போது இந்த தூஷிக்கிறவர்கள் அப்படின்னும்போது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக எந்த ஒரு தவறான வார்த்தைகளையும் நம்ம பேசக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதையும் நாம் அங்கே பார்க்குறோம். அப்போ தூஷிக்கிறது அப்படின்னா அந்த சாவுக்கேதுவான வார்த்தைகள் அப்படின்றது நம்ம அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். இப்படிப்பட்ட தூஷிக்கிறவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடைசி காலங்களில் இருப்பாங்க அப்படின்றதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும். அடுத்து 6வது ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லும்போது, கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதன் கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க எதற்குமே ஒத்து வராதவர்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கொள்ளுது. கீழ்ப்படியாதவர்கள் அப்படின்னா எதற்கும் ஒத்து வராதவர்கள். அப்போது இதனுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது, எல்லாருமே ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒன் மைண்டடாக இருப்போம். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோன்னா எல்லாருமே ஒன் மைண்டடாக இருப்போம், ஆமாம் இது கரெக்டாக தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஒரு மைண்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அதுதான் எதற்கும் ஒத்து வராதவர்கள் அப்படின்னு நமக்கு அங்கே சகோதரர் சொல்கிறாரு. இப்போ இது வேறு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா,
அநேகரால் ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணப்படும்னா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம சபை விஷயத்துலையுமே சரி, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு முடிவுக்கு சரின்னுவோம். ஆனால் இந்த கீழ்ப்படியாதவர்கள், இந்த எதற்கும் ஒத்து வராதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு நேர்மாறாக தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை நம்ம மோஸ்ட்லி எங்கே பார்க்கலாம்னா நம்மளுடைய ஃபேமிலியில் பார்க்கலாம். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கணவன் வந்து மனைவிக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து அதிகமாக பார்க்கலாம். அப்போது இதை நம்ம சபைக்கு எப்படி பொருத்தி பார்க்குறது அப்படின்னா, இதை வந்து நம்ம பிஸ்னஸ் மீட்டிங்கில் வந்து இந்த ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. இப்போ நம்ம பிஸ்னஸ் மீட்டிங் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு மீட்டிங் பற்றியோ ஏதோ ஒரு காரியத்தை பற்றியோ சபையின் நலனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பேசும்போது எல்லாருமே ஒன் மைண்டடாக இருக்கும்போது இந்த கீழ்ப்படியாதவர்கள், எதற்கும் ஒத்து வராதவர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு நேர் எதிராக தான் இருப்பாங்க அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம் சகோதரர்களே. இந்த ஒரு விஷயத்தை கூட நாம் நிறைய இடத்துல இதை நம்ம கவனித்து பார்த்துருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்து வராமல் இருக்கிறதையும் நம்ம அங்கே பார்க்குறோம் சகோதரர்களே. இப்படிப்பட்ட அந்த நிலை கூட என்ன ஆகுதுன்னா இந்த கடைசி காலங்களில் வந்து காணப்படும் அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும். 7வது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் ஒருத்தருக்கு ஒரு நன்மை செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அமைதியாக போயிட்டார், அதுக்காக ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சேன், அவர் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நன்றியை வந்து எதிர்பார்ப்போம். அப்போது இந்த நன்றியுள்ள உணர்வு அப்படின்றது யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, கடைசி பாதாங்கங்களாகிய நமக்கு இந்த நன்றி உணர்வுன்றது ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்குது அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம் சகோதரர்களே. அப்போது அதாவது ஒரு புது சிருஷ்டி எல்லா காரியங்களிலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக தேவனுக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்கணும் அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது ஒரு வேளை தேவன் செய்கிற எல்லா அந்த கிருபைகளையும் யார் ஒருவர் தேவனுடைய அந்த கிருபைகளை மறக்கிறாரோ, அதாவது தேவன் கொடுத்த அந்த கிருபைகளை யார் ஒருத்தர் வந்து மறக்கிறாரோ அவர் தான் நன்றி இல்லாதவராக அங்கே ஆயிடுறார் அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம் சகோதரிகளே. அப்போது நன்றி அற்றவர்களாக நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. தேவன்கிட்டேருந்து நாம் நிறைய கிருபைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்போது நாம் வந்து தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். அப்போது நன்றி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நாம் பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்போது இந்த ஒரு கேள்வியை நாம் என்ன பண்ணோம்னா நம்மளை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதரிகளே. அப்போது உண்மையாகவே இந்த அழைப்புக்குள் வந்த நாம் தேவன்கிட்ட இருந்து நாம் என்ன தான் பெற்றுக்கொள்ளலை? இரக்கமாக இருந்தாலும் சரி, கிருபையாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்த அந்த ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்களாக இருந்தாலும் தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டிருக்கோம். அப்போது தேவன் யாருக்கும் எதையும் கொடுக்காமல் இல்லை. தேவன் யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுக்காமல் இருக்காருங்களா? தேவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அது அவர் தாளந்துக்கும் அளவுக்கும் திறமைக்கும் தக்கதாக எல்லா கிருபையுமே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கார். அப்போது தேவன் நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்கும்போது செய்யாதது போல் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் நன்றி இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம் சகோதரிகளே. அப்போ நாம் எல்லா விதத்திலுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படணும். தேவன் நமக்கு அநேக கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கார். நாம் இன்றைக்கி வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறதே என்னதான்னா தேவனுடைய கிருபையாக தான் காணப்படுது. அப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் சகோதரிகளே. அப்போ இந்த கடைசி காலத்துலையுமே என்ன அப்படின்னா
இந்த நன்றி இல்லாதவர்களும் வந்து காணப்படுவாங்க அப்படின்றது நாம் நிதானித்து பார்க்கணும். அப்போ நாம் நன்றி அற்றவர்களாக போகக்கூடிய நிலைமை வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் காணப்படும் அப்படின்றதை நாம் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. 8வது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, பரிசுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்போது இந்த வசனத்திற்கும் பரிசுத்தம் இல்லாத அந்த நிலைமைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பரிசுத்தம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிடக்கூடாதுன்னா ஒரு ஹையாக வந்து நம்ம திங்க் பண்ண வேணாம். அப்போது கிறிஸ்தவ அதாவது நம்ம பெயர் சபையில் இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு பரிசுத்தமான நிலைமையில் தான் இருந்திருப்போம். பாவத்துக்கு விலகி இருந்திருப்போம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்திருப்போம், அதாவது பேர் கிறிஸ்தவங்களில் இருக்கும்போதே. அப்போது நம்ம அந்த பாவங்களை விட்டவர்களாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சுத்திகரித்து கொண்டவர்களாக தான் இருந்திருப்போம். அப்போது நம்ம அப்படி இருந்த நிலைமையிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, சத்தியத்தை கேட்டு நம்ம சபை வாக்குக்காக நம்ம இப்போ உள்ளே வந்திருப்போம். அப்போது ஒரு புது சிருஷ்டி எல்லா வகையிலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவத்தை வெறுத்தவர்களாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகளும். அப்போது அழைக்கப்பட்ட நிலைமையில் நாம் வரும்போதே நாம் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது பரிசுத்தம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது வசனத்தில் பார்த்த மாதிரி அந்த சீர்கேடான பேச்சுகள் கூட என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்தமற்ற ஒரு நிலைமை அது உருவாக்கும் அப்படின்றதையும் நாம் அங்கே கவனிக்கணும். அப்போ அந்த சீர்கேடான அந்த சீர்கேடான பேச்சுகள் கூட என்ன ஆகும்னா, பரிசுத்தமற்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விடும் அப்படின்றதையும் நாம் அங்கே கவனிக்கணும். அப்போ இந்த சீர்கேடான பேச்சுகள் ஒருவரை எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா, அந்த அவபக்தியின் நிலைமைக்கு ஒருத்தரை வந்து கொண்டு போய் விடுது அப்படின்றதையும் நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது ஒருத்தர் அவபக்தியின் நிலைமையில் காணப்படுறார் அப்படின்னா, கண்டிப்பாக அவர்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, பரிசுத்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் இவைகளை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலுமே நாம் எப்படி இருக்கணும்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இதை மட்டும்தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறார். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவன் எப்படி தான் இருக்காருங்க, பரிசுத்தவராக தான் இருக்கார். அப்போது நாம் எல்லா விஷயத்துலையுமே, அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்தமாக இருக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறது புது சிருஷ்டிகளாகிய நமக்கு மிகவும் அவசியமாகவும் காணப்படுகிறது சகோதர சகோதரி. இப்போது இந்த ஒரு கடைசி காலத்திலுமே என்ன அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாத அந்த நிலைமை வந்து நம்ம மத்தியில் வந்து காணப்படும். இதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றத நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். 9வது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு இங்கே சொல்லும்போது, சுபாவ அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த சுபாவ அன்பை குறித்து சகோதரர் வந்து 2 இடத்துல பேசியிருக்காரு. ரீப்ரிண்ட் நம்பர் 24601319 இந்த 2 இடத்துல வந்து சகோதரர் இதை பற்றி பேசியிருக்காரு. அப்போ இந்த சுபாவ அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனான், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். அப்போது ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையும் தன் சொந்த ஜனத்தையும் விசாரியாமல் போனால், அப்போது இந்த அன்பு இல்லாதவர்களின் அந்த நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும் நாம் அங்கே பார்க்கலாம். இப்போ சொந்த குடும்பம், சொந்த ஜனம், இப்போ இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சரியாக பராமரிக்க மாட்டாங்க, அன்பு செய்ய மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இயல்பாகவே ஒரு அக்கறை கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. அதாவது சுபாவ அன்பு இல்லாதவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தன்னுடைய சொந்த ஜனம், சொந்த குடும்பம், சொந்த சகோதரர்கள், இவர்கள் மேலே ஒரு அக்கறையும் அன்பும்
காட்ட மாட்டாங்க அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரி. அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடியவராக இருக்காருன்னா மறுதளிக்கிறக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு நாம் அங்கே பார்க்குறோம். இப்போது சொந்த குடும்பம் சொந்த ஜனம் அப்படின்னு நாம் சொல்லும்போது யாராக வேணால் இருக்கலாம், அது சகோதரர்களாக இருக்கலாம், சொந்த ஜனங்களாக கூட இருக்கலாம் அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது யாராக இருந்தாலுமே விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விசுவாசத்தை என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா நாம் மறுதளிக்கக்கூடியவர்களாக இருப்போம் சகோதர சகோதரிகள். அப்போது விசுவாசத்தை மறுதளித்தல் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் வீணாக போகிறது அப்படின்னு சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறார். விசுவாசத்தை மறுதளிக்கிறது அப்படின்னா நம்முடைய விசுவாசம் வீணாக போகுது அப்படின்னு சகோதரர் அங்கே சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு அன்பை நோக்கி தான் என்ன பண்ணணும்னா பிரயாணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். விசேஷமாக நாம் என்ன பண்ணணும்னா அன்பில் நாளுக்கு நாள் வளரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த அன்பை நாம் எல்லார் மத்தியிலும் நம்ம காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகள். இந்த அன்பு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நாமளும் என்ன தான் அப்படின்னா சுபாவ அன்பு இல்லாதவர்களாக காணப்படுவோம். அடுத்து 10வது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா இணங்காதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இணங்காதவர்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இவங்க எதுக்குமே கட்டுப்படாதவர்கள் அப்படின்னு சகோதரர் நமக்கு இங்கே விளக்கம் தர்றாரு. இப்போது இவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வசனத்தையும் நமக்கு சகோதரர் கொடுத்துருக்காரு. வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. அப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுமே மனுஷ சுபாவம் என்ன பண்ணுதுன்னா அடக்கிடுது. அப்போது சகோதரர் சொல்லும்போது மனுஷன் எல்லாத்தையுமே அடக்கிடுறான். ஆனால் இந்த இணங்காதவர்கள் அப்படின்ற ஒரு கேரக்டர் உடையவங்கள யாராலையுமே அடக்க முடியாது அப்படின்னு சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அப்போது மேலும் சகோதரர் இவங்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இணங்காதவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை முறிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடன்படிக்கை அப்படின்னா அது தேவன் கொடுத்த உடன்படிக்கையாக இருக்கலாம், அதாவது தேவனோடு அவங்க பண்ண அந்த உடன்படிக்கையாக இருக்கலாம், சபையோடு பண்ணின ஒரு உடன்படிக்கையாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஊழியத்தில் ஒரு உடன்படிக்கையாக கூட இருக்கலாம். வேறு எந்த உடன்படிக்கையாக இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த உடன்படிக்கையை முறித்து போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்க அந்த உடன்படிக்கையை முறித்து போடுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா அஞ்ச மாட்டாங்க அப்படின்னு சகோதரர் நமக்கு இங்கே குறிப்பிடுறாரு. அப்போது இவங்களை பற்றி சகோதரர் ஒரு 2 பாயிண்ட் கொடுக்குறாரு. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்டபனாக இருப்பாங்க. அடுத்து சொல்லும்போது அவங்களுடைய பகையில் அல்லது தவறில் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து நிலைத்து நிற்பவர்களாக இருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா தங்களுடைய பகையில் அல்லது தவறில் அப்படின்னும்போது ஏதோ ஒரு காரியத்தினால ஒரு 2 சகோதரருக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம். அப்போது இந்த ஒரு குணலட்சணம் பெற்றுக்கொண்டிருக்கிற சகோதரர் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு பகையை எப்பயுமே மறக்க மாட்டார். அந்த சகோதரன் மன்னித்து அவர் எப்பயுமே சகஜமாக தான் பேசியிருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் எனக்கு அப்போது இந்த மாதிரி பண்ணிங்களே அப்படின்னு அந்த ஒரு பகையை மனசில் வச்சுருப்பார். அதே மாதிரி இவர் ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுருந்தாலுமே சரி அந்த தவறை அவர் எப்பயுமே தவறுன்னு ஒத்துக்கொள்ள மாட்டார். அப்போது இந்த விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டபனாக இருப்பாங்க அப்படின்னு சகோதரன் சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்ட இணங்காதவர்கள் எதுக்குமே ஒத்து வராதவங்க எப்படி இந்த யுகத்தின் அந்த முடிவுலையுமே காணப்படுவாங்க அப்படின்றது நாம் அதை பார்க்குறோம் சகோதர சகோதரன். 11வது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா அவதூறு செய்கிறவர்கள். அப்போது இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது பொய்யாக குற்றம் சாட்டுபவர்கள் அப்படின்னு சகோதரர் நமக்கு இங்கே குறிப்பிடுறாரு. அவதூறு செய்கிறவர்கள் அப்படின்னா பொய்யாக குற்றம் சாட்டுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்களை பற்றி சகோதரர் சொல்லும்போது இவங்களை யாருக்கு இணையாக வச்சு சொல்கிறாரு அப்படின்னா சாத்தானுக்கு இணையாக வச்சு சொல்கிறாரு. ஏன் சாத்தானுக்கு இணையாக வச்சு பேசுகிறாரு அப்படின்னா சாத்தான் பற்றி பேசும்போது பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொய்யாக எல்லாத்திலுமே குற்றம் சாட்டுறவங்களாக இருக்கிறதுனால இவங்கள சாத்தானுக்கு இணையாக வச்சு பேசுகிறாரு. அப்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னா
பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களாகவும் அந்த பிரச்சனைகளை பரப்புகிறவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போது இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த அவதூறு செய்கிறவர்கள் மற்ற சகோதரரிடமோ சகோதரிகளிடமோ போய் ஒரு காரியத்தை, தவறான ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த சகோதரனோ அல்லது அந்த சகோதரி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை வந்து உண்மை அப்படின்னு வந்து நம்பிடுறாங்க. நம்பி என்ன ஆகிடுறாங்கன்னா, அவர் எப்படி அந்த பாதையை விட்டு விலகி போகிறாரோ அவங்களும் வந்து அந்த பாதையை விட்டு விலகி போகிறதுக்கு அவர் வந்து அந்த வழிவகை செய்கிறார் அப்படின்றதையும் சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறார். அப்போது இவங்கள நம்பி அவங்களும் என்ன ஆகிடுறாங்கன்னா ஏமாந்து போயிடுறாங்க. இப்போது ஒரு வசனம் கூட வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். மெய் சாட்சி சொல்கிறவன் என்ன பண்ணுறான்னா உயிர்களை ரட்சிக்கிறான். அப்போது ஒவ்வொரு புது சிருஷ்டியும் எப்படி இருக்கணும்னா உண்மையை மட்டும்தான் பேசக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு நாம் பார்க்குறோம். அப்போ நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா கனம் இருக்குது, மகிமை இருக்குது, நன்மை இருக்குது அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். ஒருவேளை நாம் உண்மைக்கு எதிராக ஒரு சின்ன பொய் நம்ம வாயிலிருந்து வந்தாலுமே கூட அதன் மூலிமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் வருவதற்கு என்ன இருக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரிகள். அப்போது புது சிருஷ்டிகளாகிய நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த இடத்துலையுமே பொய் பேசுகிறவர்களாக காணப்படக்கூடாது, அவதூறு பரப்புகிறவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது அப்படின்றது நாம் இங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போது இந்த கடைசி நாட்களில் இந்த ஒரு குணலட்சணம் உடையவர்களும் வந்து இருப்பாங்க அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும். 12வது ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா இச்சையடக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இவங்களை பற்றி நாம் பார்க்கும்போது இவங்க சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படி இல்லை அப்படின்னா தன்னடக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சகோதரர் அடுத்த ஒரு பாயிண்டில் சொல்கிறாரு. அப்போது ஒருத்தர் அதிக உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னா அவரை என்ன பண்ண முடியாதுன்னா யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. இப்போது ஒருத்தர் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னா அவரை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அவர் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற டைமில் நம்ம போயிட்டு அவர்கிட்ட என்ன பேசினாலுமே சரி, நம்ம என்ன காரியம் செஞ்சாலுமே சரி, அவருக்கு என்ன ஆகாதுன்னா அது புரியக்கூடிய நிலைமையில் அவர் வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது இந்த உணர்ச்சி வசப்படுதல், கட்டுப்படுத்த முடியாத அந்த நிலை, இதை பற்றி சகோதரர் சொல்லும்போது அது அவங்க உணவை சாப்பிட்ற விஷயத்துலேயும் கூட அந்த ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், உணவு தேவையில்லாத உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். அப்போது அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணவை பார்த்த உடனே அந்த உணவை போய் சாப்பிட்றணும் அப்படின்னு போய் சாப்பிட்டுட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அப்போது சகோதரர் இதை பற்றி சொல்லும்போது புது சிருஷ்டிகளாகிய நாம் என்ன பண்ணணும்னா இந்த சாப்பாடு விஷயத்துலையுமே கூட நாம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. இப்போது அடுத்து சொல்லும்போது தன்னடக்கம் என்பது நமக்கு இந்த சாப்பாட்டில் கூட இருக்கணும் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடிய அல்லது இந்த இச்சையான காரியங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலுமே நாம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த காரியங்களை அடக்குகிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. இவங்களை குறித்து சகோதரர் மேலும் சொல்லும்போது இந்த குணலட்சணம் உள்ளவங்களை பற்றி மேலும் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஏதாச்சும் நம்ம அவங்கள பற்றி ஒரு காரியம் சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அந்த பொங்கி எழுற ஒரு காரியத்தை பற்றியும் அங்கே சொல்கிறாரு. அப்போது இப்படிப்பட்டதான ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் வந்து தன்னடக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே குறிப்பிட்டார். அப்போது தன்னடக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னா சுய கட்டுப்பாடு இல்லாமல் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த யுகத்தின் முடிவில் நம்ம மத்தியில் இந்த சுய கட்டுப்பாடு தன்னடக்கம் இல்லாதவர்களும் வந்து காணப்படுவாங்க அப்படின்னு நாம் அங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். அடுத்து 13வதாக ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லும்போது கொடுமை உள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இதற்கான விளக்கம் பார்க்கும்போது வன்முறையாளர்கள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ முன்னாடி பார்த்த இந்த இச்சையடக்கம் இல்லாதவர்கள் அல்லது உணர்ச்சி வசப்படுறவங்க,
உணர்ச்சி வசப்பட்டு அந்த கட்டுப்படுத்த முடியாத அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு குணலட்சணம் வந்து தானாக வந்துடும் அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறாரு. இப்போது இவங்க அடுத்து இந்த குணலட்சணம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சுகளோ கிரியைகளோ பேச்சுகளின் மூலயமோ அவங்களுடைய கிரியைகளின் மூலமோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வன்முறைகளை தூண்டுறவங்களாக இருப்பாங்க அப்படின்றது நம்ம அங்கே கவனிக்கணும். இதற்கான வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீதி சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இப்போ வசனத்தில் நம்ம பார்த்த மாதிரி இந்த வசனத்தை சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, புது சிருஷ்டிகளாகிய நாம் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் இதை வந்து நினைவு கூர்ந்து இதை வந்து கடைப்பிடிக்க சொல்கிறார். ஏன் அப்படின்னா எந்த நேரத்திலும் எப்போதும் இந்த நிலை வந்து நமக்கு காணப்படணும். எப்பயுமே நாம் அந்த நீடிய பொறுமையோடும் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கணும் அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறார். ஆனால் இந்த ஒரு காரியம் யார்கிட்ட இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கொடுமை உள்ளவர்கள், அதாவது வன்முறையாளர்கள், அவங்கக்கிட்ட வந்து இந்த ஒரு மன அமைதல் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இந்த ஒரு வசனமானது புது சிருஷ்டிகளுக்கு எப்படி இருக்குன்னு சகோதரர் சொல்லும்போது இது வந்து ஒரு சூத்திரமாக இருக்குது அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறார். எப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கான ஒரு எல்லையை நாம் எட்டி பிடிக்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சூத்திரமாக பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது கண்டிப்பாக வாய்ப்பை நோக்கி நாம் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்கும்போது இந்த ஒரு வசனத்தை நாம் நினைவு கூறணும் அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு அங்கே சொல்கிறாரு. ஒருவேளை இந்த ஒரு வசனத்தை நாம் மறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த வன்முறை என்ற இந்த ஒரு குணம் என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே வந்துடுது அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு இங்கே குறிப்பிட்டார். அப்போது எந்த இடமானாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, இந்த வன்முறைக்கான விஷயங்கள் அல்லது கொடுமைக்கான விஷயங்கள் நம்முடைய செயல்பாடுகள் இதை வந்து யாருக்குமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இதன் மூலயமா யாருக்கும் எந்த விளைவுகளும் ஏற்படுத்தாமல் நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது சகோதரர்கள். அடுத்து ஒரு 14வது பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லும்போது நல்லோரை பகைக்கிறவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நல்லோரை பகைக்கிறது அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு காரியம்தான். அதாவது சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு சகோதரன் அல்லது சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு சகோதரி யாராக இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அதாவது நல்லோரை பகைக்கிறவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்கன்னா இவங்க கூட நட்பாக இருக்க மாட்டாங்க. சத்தியத்திற்காக ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட நட்பாக இருக்க மாட்டாங்க. சத்தியத்தில் இருப்பவர்களோடு இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நட்புறவு கொள்ள மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய அந்த வாழக்கூடிய அவங்களோடு நட்பு கொள்ளாமல் அவங்கள வந்து எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக வந்து இவங்க இருப்பாங்க. இப்போது சகோதரர் நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. இப்போ நல்லோரை பகைத்தல் அப்படின்னா சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு சகோதரனையாவது ஒரு சகோதரியாவது இவங்க பகைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணலட்சணம் இருக்கிறவங்க இந்த கடைசி காலத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதரிகளே. 15வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்கும்போது துரோகிகள் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது இந்த கடைசி காலத்தில் யாரும் தான் இருப்பாங்க அப்படின்னா துரோகிகளும் கூட இருப்பாங்க அப்படின்னு நாம் இங்கே நிதானிக்கணும். அப்போது துரோகம் அப்படின்னா நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்பிக்கை என்ற விஷயத்தை சேதப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் அந்த துரோகம் அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது ஒருத்தர் நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக நடக்கக்கூடிய விஷயம்தான் என்ன சொல்கிறாருன்னா துரோகம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ மேலும் நாம் பார்க்கும்போது இவர்களை நம்பி கொடுக்கக்கூடிய அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த விஷயத்தில் துரோகம் செய்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சகோதரர் நமக்கு குறிப்பிடுறாரு. வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
ஒன்று தீமோத்தேயு ஆறாம் 6வது அதிகாரம் 20வது வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விடுது. இப்போ உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அப்படின்னா எந்த ஒரு ஜனங்களாக இருந்தாலுமே சரி, அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொறுப்புகள் தேவன் சார்பாக இருந்தாலும் சரி, சபை சார்பாக இருந்தாலும் சரி, சகோதரர்கள் சார்பாக இருந்தாலும் சரி, அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நாம் என்ன பண்ணணும்னா சரியாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போது அதில் அந்த துரோக செயல்கள் இருக்கக்கூடாது. சபை நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குது அப்படின்னா சபைக்கு நாம் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது ஒரு அறுவடை வேலையை சகோதரர் நமக்கு தராருன்னா அந்த வேலையை நாம் கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். அப்போது இது குடும்ப விஷயமாக இருந்தாலுமே கூட சரி, யாருக்கும் நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா துரோகம் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் நாம் துரோகம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் தேவன் அதிகமாக வெறுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா துரோகம்தான். இதை நம்ம உதாரணம் பார்க்கணுன்னா, யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணார் இல்லைங்களா? அப்போது அதே போல் தாவீதுக்கு யார் துரோகம் பண்ணுது? அகிதோபேல் துரோகம் பண்ணார். அப்போது தேவனுக்கு யார் துரோகம் பண்ணது அப்படின்னா சாத்தான். அப்போது இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நம்பிக்கை துரோகம். அப்போது இயேசு கிறிஸ்து யூதாஸ் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். அப்போது இது யூதாஸ் என்ன பண்ணிட்டார், அந்த நம்பிக்கையை குலைச்சி ஒரு நம்பிக்கை துரோகமாக அங்கே மாற்றிட்டார். அதே போல் தாவீது அகிதோபேலை நம்பியிருந்தார். அகிதோபேல் என்ன பண்ணிட்டார்னா தாவீதுக்கு விரோதமாகவே ஒரு சில செயல்பாடுகளை செஞ்சு அவருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டார். சாத்தானும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் வானங்களுக்கு ஏறுவேன் அப்படின்ட்டு தன்னை தேவன் போல் காட்டிக்கணும் அப்படின்னு அவன் மனசில் நினச்சி தேவனுக்கே என்ன பண்ணுறான்னா நம்பிக்கை துரோகம் செய்ய பார்த்தான் அப்படின்னு நாம் அங்கே பார்ப்போம். அப்போது நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு சரியான நிலையாக எப்போதுமே நாம் பார்க்க முடியாது சகோதர சகோதரிகள். அப்போது இப்படிப்பட்டவங்களும், அதாவது இந்த நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவங்களும் இந்த கடைசி காலத்தில் காணப்படுவாங்க அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும். 16வது பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது துணிகரம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம பார்க்கும்போது துணிகரம் உள்ளவர்கள் அப்படின்னா இதற்கு என்ன மீனிங் கொடுக்கலான்னா தலைகணம் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம அதற்கான விளக்கம் கொடுக்கலாம். வசனம் கூட வாசிக்கலாம். கொலைசெயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலைசெயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலைசெயர் 2வது அதிகாரம் 18ஆம் வசனம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்த்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். அப்போது சரீரத்தை ஆதரிக்கக்கூடிய எல்லா வகையிலுமே சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் என்ன பண்ணணும்னா தலையாக பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது சபையோட இந்த முக்கியமான அந்த கடமையாக இருக்குது அப்படின்றது நாம் அங்கே பார்ப்போம். அப்போ நாம் தலையை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றதையும் நாம் இங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது துணிகரம் உள்ளவர்கள் இதற்கு நேர் எதிராக தான் காணப்படுவாங்க. அதாவது கர்த்தருடைய மாதிரியை இவங்க பின்பற்றாமல் கர்த்தருடைய சித்தமே தங்கள் சித்தம் என்று அவங்க இல்லாமல் சுய சித்தம் கொண்டவர்களாக தான் காணப்படுவாங்க அப்படின்றது நாம் அங்கே பார்க்குறோம். 17வது பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இருமாப்பு உடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஹை மைண்டடாக இருப்பாங்க. அதாவது எல்லா வகையிலுமே தங்களை பெரியவங்களாக அதாவது பெரிய ஒரு லெவலில் காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போது இந்த ஒரு காரியம் யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் யாருக்கு சரியாக இருக்கும்னா ஸ்பீக்கர்ஸ்க்கு இது ஸ்பீக்கர்ஸ்க்கோ அல்லது ஒரு எல்டருக்கோ இது பொருந்தும் அப்படின்றத நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது யார் ஒருவர் தங்களை என்ன பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா பெரியவர்களாக எண்ணக்கூடாது அப்படின்றது நாம் இங்கே கவனிக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போது நமக்கு மத்தியில் இந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக யாருக்கு வரும் நம்ம பார்த்தப்போ ஸ்பீக்கர்ஸ்க்கு வரும், அப்படி இல்லைன்னா ஒரு சபையின் எல்டர்ஸ்க்கு வரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தங்களை குறித்த ஒரு மேலான எண்ணம் இவங்களுக்கு எளிதில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது
அப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு சபைக்கு வந்து ஒரு சகோதரர் வந்து ஒரு மூப்பராக ஆயிட்டார் அப்படின்னா அவருக்குள்ளே என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு குணலட்சணம் வந்து அவருக்குள்ளே காணப்படும். இப்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நான் தான் வந்து சபைக்கு மூப்பர் அப்படின்னு வந்து ஒரு ஹை லெவல் மைண்டுக்கு வந்து அவர் போகக்கூடிய நிலைமை அங்கே காணப்படும் சகோதரர்களே. அப்போது இதுதான் நம்ம பார்க்கும்போது இருமாப்பு உடையவர்கள் அப்படின்னு வந்து நாம் அங்கே பார்க்குறோம். 18வது ஒரு பாயிண்ட்டை பார்க்கும்போது சுகபோக பிரியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது சுகபோக பிரியர்கள் அப்படின்னும்போது புது சிருஷ்டிகளாகிய நமக்கு இது வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறார். இப்போ வசனம் கூட வாசிச்சுடலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் முடிய. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்று ஜெயிக்கும் நிலைத்திருப்பான். அப்போ இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கும்போது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு புது சிருஷ்டி எந்த வகையிலுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் நாம் அன்பு வைத்து விடக்கூடாது அப்படின்னு நாம் அங்கே பார்க்குறோம். அப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த மாம்சத்தின் இச்சைகளின் மூலமாக நாம் ஒருபோதும் இழுப்புண்டு போகக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இதை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் நம்ம வந்து அன்பு காட்டக்கூடியவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதரிகளே. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன மாதிரி ஒரு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தின் இச்சைகளின் மூலமாக நாம் இழுப்புண்டு போகக்கூடிய ஒரு காலப்பகுதியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன்னா இப்போது டெக்னாலஜிலாம் என்னன்னா அதிகமாக ஆயிடுச்சு. நம்ம ஃபோன்லேயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்போது நம்ம இதன் மூலிமா என்ன ஆயிடலான்னா, இந்த உலகத்தின் காரியங்கள் அந்த உலகத்தின் இச்சைகளில் நம்ம ஈஸியாக இழுப்புண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக அங்கே இருக்குது. அப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஒரு காரியங்கள் மூலியமாக இப்படிப்பட்ட காரியங்கள் மூலியமாக அவங்க இச்சிக்கிறவர்களாக காணப்பட்டு அந்த உலகத்தின் இச்சைகளில் வந்து அவங்க அது கூட இழுப்புண்டு போகக்கூடியவர்களாக தான் காணப்படுறாங்க. அப்போது சகோதரிகள் புது சிருஷ்டிகளாகிய நாம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தின் இச்சைகளிலிருந்து நாம் விலகினவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு நாம் அங்கே கவனிக்கணும். இப்போது இந்த கடைசி காலத்திலுமே இப்படிப்பட்டவர்கள் வந்து காணப்படுவாங்க அப்படின்னு நாம் அங்கே கவனிக்கணும் சகோதரிகளை. கடைசியாக நம்ம பார்க்கும்போது இந்த தேவபக்தியின் வேஷதாரிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இதை நம்ம பார்க்கும்போது தேவபக்தியின் பலனை வந்து இவங்க மறுதளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நாம் அங்கே பார்க்குறோம் சகோதரர்களே. அப்போது சகோதரர் வந்து இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது சிருஷ்டி நாளுக்கு நாள் எப்படி இருக்கிறாங்கன்னா வளர்ந்து கொண்டே போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாம்சத்தை மறிக்க செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கணும். இப்போ ஒரு புது சிருஷ்டி நாளுக்கு நாள் சத்தியத்தில் வளரும்போது அவங்க என்ன பண்ணணும்னா மாம்சத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கணும். மாம்சத்தோடும் ஆவிக்குரிய சிந்தையோடும் வந்து அவங்க எந்த தொடர்புமே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த தேவபக்தியின் வேஷதாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாம்ச சிந்தை புது சிருஷ்டியின் சிந்தையோடு கை கோர்க்க வந்து இவங்க வந்து வழிவகை செய்வாங்க அப்படின்னு வந்து சகோதரர் அங்கே சொல்கிறாரு. அப்போது இந்த மாம்ச சிந்தியும் புது சிருஷ்டியின் சிந்தியும் என்ன ஆகாதுன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராது. அப்போது ஒருவேளை அப்படி ஒன்றுக்கு ஒன்று அந்த கை கோர்த்து போகக்கூடிய நிலைமையில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தேவபக்தியின் வேஷதாரிகள் அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறார். இப்போது கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரீரத்தை இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுத்து நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தேவ சித்தம் செய்வதற்காக
கடனாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போது நமக்கும் இந்த சரீரம் எப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மாம்ச சிந்தையோடு நாம் அதை வந்து ஈடுபடுத்திடக்கூடாது அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதரிகளே. அப்போது ஒரு சில நேரத்தில் நாம் இப்படி இந்த மாம்ச சிந்தையோடு என்ன பண்ணிடுறோன்னா கை கோர்த்துடுறோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல்ல சத்தியத்தை கேட்டு உள்ளே வரப்போ நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா வைராக்கியம் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த சத்தியம்தான் வந்து உண்மை, பேர் சபையில் சொல்லப்பட்டது எல்லாமே பொய் அப்படின்னு வந்து ஒரு வைராக்கியம் நம்மக்கிட்ட இருந்தது. அந்த வைராக்கியத்தை வச்சு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மீட்டிங் வச்சாலுமே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சாலுமே என்ன பண்ணிவிடுவோம்னா ஆளாக வந்துடுவோம் சத்தியத்தை கேட்குறதுக்காக. இப்போது இன்னும் நாளாக பார்க்கும்போது நம்ம எல்லாருமே டைம் கரெக்டாக வந்துடுறோமா சபைக்கு அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போது நாம் என்ன பண்ணிடுறோன்னா மாம்ச சிந்தையோடு நாம் வந்து அதை கலந்துடுறோம் அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும் சகோதரிகளே. இப்போது நம்ம மாம்ச சிந்தையோடு எப்போதுமே நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கை கோர்த்துடக்கூடாது அப்படின்றது நாம் அங்கே கவனிக்கணும். அப்போது எந்த ஒரு வகையிலுமே புது சிருஷ்டியின் சிந்தை மாம்சத்தின் சிந்தையோடு இணைந்து விடக்கூடாது. அப்போது நாம் இந்த ஒரு 19 பாயிண்ட்ஸும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த ஒரு 19 பாயிண்ட்ஸும் நம்ம ஏன் இந்த டைமில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கடைசி காலங்களில் இந்த கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாகன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிவிட்டு இந்த 19 பாயிண்ட்ஸை குறிப்பிடுறாரு. இந்த 19 பாயிண்ட்ஸில் சொல்லப்பட்ட மாதிரி இந்த கடைசி காலத்தில் சகோதரர் மத்தியில் இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சில சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார வசனத்திலே 5வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ விலகு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ நாம் பார்த்த அந்த 19 பாயிண்ட்ஸில் பிரதர் என்கிட்ட 18 பாயிண்ட்ஸ் இல்லை பிரதர், ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, இல்லை என்கிட்ட 19 பாயிண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொன்னாலுமே சரி, நான் முன்னாடியே சொல்லணும் இல்லைங்களா, அந்த 19 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துடுறோம். இந்த 19 பாயிண்ட்ஸ் பார்த்து முடிக்கிறப்ப சகோதரர் வந்து ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போது சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து 18 பாயிண்ட்ஸ் இல்லை பிரதர், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, அந்த ஒரே ஒரு குணலட்சணம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்மளை என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா கள்ள சகோதரன் அப்படின்னு வந்து சகோதரர் நம்மளை வந்து அங்கே குறிப்பிடுறாரு. இந்த 19 பாயிண்ட்ஸில் 18 பாயிண்ட் இல்லைனாலும் சரி, ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே நம்மளை வந்து கள்ள சகோதரன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் இருக்கிற சகோதர சகோதரிகளோட வந்து நீங்கள் கலக்காமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். கலக்காமல் இருங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கூட பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது, அவங்களுடைய கேரக்டருக்குள்ளே நீங்கள் போயிடாமல் இருக்கணும், நம்மளை வந்து நம்ம நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகள். இப்போது இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் சபையாருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். அவ்வண்ணமாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன்.